இந்த வாரம் ரிவ்யூ பாத்துடலாமா நண்பர்களே? சமையல் ஆரம்பமாகட்டும். முதல்ல ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு ட்ரிபியூட் வைப்பாங்கன்னு பார்த்தா அங்க நம்ம கிழவி வருது. யோ தாத்தா, அப்பே சொன்னடா அந்த பைத்தியத்தை சேர்க்காதன்னு. யோ நீ எங்க போற? அப்புறம் ரிங்குல்ல வந்து கோல்ட் பெர், ஜான் சீனா, ஏஜே ஸ்டைல்ஸ்னு எல்லாரையும் அசிங்கப்படுத்துறாப்ல. அப்புறம் அவர் கரியர் கில்லர்னு அங்க மென்ஷன் பண்றாரு. எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டானா? அப்புறம் டிராகன் லீ வந்து கிழவிய விரட்டி அடிக்கிறாரு. சரின்னு உள்ள கூட்டிட்டு போனா அங்கேயும் வந்து அடிக்கிறாரு. அப்புறம் நம்ம கோழி மாமா கிழவிய ஒரு லுக் விட்டுட்டு வருவாரு. நம்ம அடி வாங்கின பாத்துருப்பானா? ஆமா, இந்த ஆளுக்கு இங்க என்ன வேலை? இந்த நேரத்துல நீ என்ன பண்றீங்க? அப்புறம் ஒரு குவாலிஃபைங் மேட்ச் நடக்குது. அதுல ஜெய் யூசோ வின் பண்றாரு. எல்லாரும் சொல்ற மாதிரி விஷன் ஒரு தரித்திரம் புடிச்ச டீம் தான் போல. எவன்லாம் லீடரா இருக்கானோ அவனுக்கு எல்லாம் இன்ஜுரி ஆகுது. அப்புறம் ஒரு விமென்ஸ் ப்ரோமோ. அதுல நம்ம லிவ் ரெசல்மேனியா அப்போனன்ட்டா ஸ்டெஃபனியை சூஸ் பண்றாங்க. அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல டாமினிக் பெய்லர் கிட்ட உன்னோட மேட்ச்ல நாங்க ஹெல்ப் பண்ண வர மாட்டோம், பட் என்னோட மேட்ச்ல நீ ஹெல்ப் பண்ண வரணும்னு சொல்லிருப்பாரு. ஆனா ஃபின் பெய்லர் முடியாது, உன்னை நீ தான் பாத்துக்கணும், நீ ஒன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லிருப்பாரு. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா. அப்புறம் அந்த மிஸ்ட்ரி பெட்டியை டைரக்டா எலிமினேஷன் சேம்பருக்கு அனுப்பி வைக்க சொல்லி ஆடம் சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சிரு. பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜாரா. தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. அப்புறம் நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ரெசல்மேனியாக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்ணிட்டு போறாரு. தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அப்புறம் எவன்ஸ்க்கும் கோஃபிக்கும் ஒரு மேட்ச். அதுல எவன்ஸ் வின் பண்றாரு. அது நமக்கு தேவையில்லை. அப்புறம் சிஎம் பங்க் வந்து ஒரு ப்ரோமோ பேசுறாரு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. அப்புறம் ஒரு விமென்ஸ் குவாலிஃபைங் மேட்ச். அதுல ராக்கெல் வின் பண்றாங்க. அப்புறம் ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்து அவர் ஹால் ஆஃப் ஃபேம் லிஸ்ட்ல ஆட் பண்றாங்க. கண்ணு வேர்க்குது. எனக்கு சீனாவை விட ஏஜே ஸ்டைல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இவரோட ரிட்டையர்மெண்ட் இன்னுமே நல்லா இருந்திருக்கலாம். சும்மா டைம் பாஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. மட்டமாவே